வாழ்க்கையில பயம் இருக்கலாம். ஆனா பயமே வாழ்க்கையாயிடக்கூடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த மாரி நம்ம ஒரு விஷயத்த செய்றோமோ இல்லையோ, பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படி பயப்படுறனால என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ப்ரெஷர் இல்லாம இன்னும் ப்ரெஷர் ஆயி, செய்ற விஷயத்த கரெக்ட்டா செய்யாம தப்பாகி பல விஷயம் அப்படி நடக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முனிவரு மரத்துக்கு கீழ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்க்குற மக்கள் எல்லாம் சரி நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லி வாங்குறாங்க. அவங்களுக்கு கேட்கிற வரத்த எல்லாம் அவர் முனிவர் குடுத்துட்டு இருக்காரு. இத பார்க்குற எலி சரி ஒரு தயக்கத்தோடயே போய் நம்மளும் எதனா கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குது. அவர் கேட்கிறாரு என்ன வேணும் அப்படின்ட்டுன்னு. இல்ல எனக்கு இந்த பூனைய பார்த்தா பயமா இருக்கு. என்ன நீங்க பூனையவா மாத்திட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் தைரியமா சுத்துவேன் அப்படின்னுது. உடனே அவரு பூனையா மாத்திர்றாரு. ஒரு 2 நாள் கழிச்சு வருது. ஐயா வணக்கம். இந்த மாரி எனக்கு நாய் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொஞ்சம் நாயா மாத்துனீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்டின்னுது. சரி ஓகே. நாயா மாத்திர்றேன் அப்டின்னு சொல்லி மாத்துறாரு. அப்படியே ஒரு 2, 3 நாள் போகுது. திருப்பியும் அந்த நாய் வருது. வந்துட்டு ஐயா வணக்கம். என்ன வந்து புலிலாம் தொரத்துது. ஏன்னா காட்டு பகுதியில இருக்கிறனால. ஸோ என்ன புலியா மாத்திட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன் அப்டின்னுது. சரி புலியா மாத்துனா உனக்கு ஓகேவா? அப்டின்னு கேட்கறாரு. ஓகே என்ன மாத்திருங்க அப்டின்னுது. அப்புறம் பார்த்தா புலியா மாத்துறாரு. அப்புறம் ஒரு 2, 3 நாள் கழிச்சு வருது. ஐயா வணக்கம். இப்ப என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல என்ன வந்து ஒரு வேடனா மாத்திருங்க. ஏன்னா எல்லா வேடனும் வந்து என்ன எப்படா வேட்டையாடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சோ தயவு செய்து என்ன வேடனா மாத்திருங்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னுது. சரி அவரும் வந்து வேடனா மாத்துறாரு. வேடனா மாத்துன அடுத்த நாளே திரும்பியும் முனிவர் கிட்ட வருது. வேடன் வந்து சொல்றான். ஐயா என்ன வந்து வேற எதனாவது மாத்திருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்ல இந்த மனுஷங்கலாம் பார்த்தா ரொம்ப இதுவா இருக்கு. திருப்பி எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டுன்னு. அவர் உடனே கோவப்பட்டு, இல்ல நீ எதுக்கும் லாக்கி இல்ல. திரும்பி நீ எலியாவ மாறின்னு சொல்லி எலியாவே மாத்திர்றாரு. மாத்திட்டு, உன்னை எதுவா மாத்துனாலும் உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா உன் மைண்ட் செட் ஃபுல்லா நீ எலின்றதுலே இருக்க. அதனால நீ எலியாவே இருந்துரு அப்படின்னு சொல்லி உட்டுர்றாரு. சோ இந்த மாரி தான் நம்மளும். நம்மகிட்ட ஏதாவது ஒரு வேலை குடுக்குறாங்க அப்டின்னா, நம்ம அத செய்யறோமோ இல்லையோ, பயப்பட ஆரம்பிச்சுர்றோம். சோ அதனாலே பல பிரச்சனை உண்டாகுது. திருவள்ளுவரும் இதுக்கு வந்து ஒரு தீர்வா என்ன சொல்லுங்கன்னா, "அஞ்சுவது அஞ்சாமை பேதமே" அப்டின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் நீங்க பயப்பட்டா போதும். மத்ததுக்கு எல்லாம் நீங்க பயந்தீங்கன்னா கோழை அப்டின்றாரு. சோ இதான் வீடியோ. இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.